வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனல். ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த சேனல் உண்டான அப்டேட்டே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ராஜராஜ சோழன் எப்படி கொலை செய்யப்பட்டார், இதை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பு. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்டிய பின்பு சில நாட்கள் கழித்து ராஜேந்திர சோழனை வடக்கு நோக்கி படையெடுக்க ஆணையிட்டான். மேலும் தன்னுடைய வாழ்நாளில் மானியக்கேடம் என்ற நாட்டை பிடிப்பதற்கு மிகவும் முயன்று என்னால் வெற்றி பெற முடியவில்லை. என்னால் முயன்று முடியாததை நீ மானியக்கேடத்தை கைப்பற்றி என்னுடைய லட்சிய கனவை நிறைவேற்ற வேண்டும் ராஜேந்திரா. அதுவரை நான் அரண்மனை புகுவதில்லை என்று ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடன் சபதம் செய்ததாகவும், அதன்படியே தஞ்சை அரண்மனையில் வாழாமல் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே இருந்தார் என்பதை செய்திகள் தெரிவிக்கின்றன. ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனிடம் ஆசி பெற்று ஒரு முகூர்த்த நாளில் வடக்கு நோக்கி பயணித்தான். ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு ராஜேந்திர சோழன் தன்னுடைய படையெடுப்பின் தொடக்கத்தில் கோதாவரி நதிக்கரை வரை சென்று தங்கினான். அதன் பின்னர் தன்னுடைய படை தளபதியான பல்லவராயனை மட்டும் வடக்கு நோக்கி அனுப்பினான். ஆனால் வடநாட்டு மன்னர்கள், குறிப்பாக கலிங்கம், தற்பொழுது அது ஆந்திரா கர்நாடக மாநிலங்களின் வடபகுதி, ஒட்டநாடு அதாவது ஒடிசா மற்றும் குறுநில மன்னருடன் சேர்ந்து ராஜேந்திர சோழனை தீவிரமாக எதிர்ப்பது என்று முடிவு செய்தனர். சோழ நாட்டில் இருந்து வேங்கி நாட்டின் மீது அடிக்கடி படையெடுப்பு நடைபெறுவதை அவர்கள் சற்றும் விரும்பவில்லை. வேங்கி நாடு வடநாட்டு நகரங்களுக்கு ஒரு திறவுகோலாக இருந்த காரணத்தால் சோழர்கள் அதை தம் வசம் வைத்திருக்கவே விரும்பினர். கீழே சாளுக்கிய நாடும் அதற்கு ஓரளவுக்கு உதவி புரிந்தது. ஆனால் மேலே சாளுக்கிய மன்னர்கள் இதை தீவிரமாக எதிர்த்தனர். எனவே அவர்கள் ஒட்டநாடு, கலிங்கம், கங்கநாடு போன்ற பல நாடுகளை வென்றுவிட்டு ஒரு பெரும்படையை திரட்டி ராஜேந்திர சோழனை போரில் எதிர்கொள்வது என்று முழு மூச்சுடன் இறங்கினர். இதை கேள்விப்பட்ட ராஜேந்திர சோழன் கோதாவரி நதிக்கரையில் தங்குவதை விடுத்தான். தன்னுடைய படைகளுக்கு தானே தலைமை ஏற்றான். மேலும் சேர நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருந்த தனது மகன், அதாவது ராஜேந்திர சோழனின் மகனும் ராஜராஜ சோழனின் பேரனும் சோழகேரனையும் போர் முனைக்கு வர சொல்லி ஆணையிட்டான் ராஜேந்திர சோழன். அவனும் தனது பெரும் படைகளுடன் வந்து சேர்ந்தான். பூட்டிய இரும்பு குண்டிலிருந்து புறப்பட்ட புலி போல் ராஜேந்திர சோழனின் இரு பெரும் படைகளும் புறப்பட்டன. முதலில் சக்கரக்கோட்டம், அப்புறம் ஒட்டநாடு ஆகியவற்றை தன்னுடைய வாளின் வலிமையால் வென்றான். வங்க நாட்டு மன்னன் மகிபாலனின் போர் முனையில் சந்திக்க ஆயத்தமானான். ஆயினும் மகிபாலனை விட அமைதி வேண்டியதால் இருவரும் நண்பராயின என்ற ஒரு வரலாற்று செய்தி கூறுகிறது. அடுத்து தன் தந்தை ராஜராஜ சோழன் ஆசைப்பட்ட மானியக்கேடத்தை தாக்க தயாராயினான். இருபெரும் படைகளும் போர் புரிந்தன. மூன்றாவது நாள் போரில் தனது மகன் சோழகேரனை இழந்தான் ராஜேந்திர சோழன். மானியக்கேட மன்னனின் படைகள் 3.5 லட்சம் வீரர்களை கொண்டது. தன் கண் முன்னாலே துடிதுடித்து மகன் இறந்ததை கண்ட ராஜேந்திர சோழன் மனம் கலங்கினான். ராஜேந்திர சோழனின் படைகளோ 3 லட்சம் வீரர்களை கொண்டது. மானியக்கேட மன்னனிடம் தோல்வியை தழுவி பின்வாங்கினான் ராஜேந்திர சோழன். மானியக்கேட தோல்வியை எந்த கல்வெட்டுகளிலும் சிப்பேடுகளிலும் ராஜேந்திர சோழன் பதியவில்லை. எப்படி பதிவு செய்வார்கள் தோல்வியை? ஆனால் மானியக்கேட நாட்டில் உள்ள சில கல்வெட்டுகளில் ராஜேந்திர சோழனின் தோல்வி பற்றி உறுதி செய்கிறது. ராஜேந்திர சோழன் முதலும் கடைசியாக தோல்வி தழுவிய ஒரே நாடு மானியக்கேடம். இதற்கு பிறகு எல்லா நாடுகளையும் வென்றான். சங்கரக்கோட்டம், மதுர மண்டலம், வளம் நிறைந்த நாமனைக்கோணம், பஞ்சப்பள்ளி, மானி தேசம், ஆதிநகர், ஒட்ட தேசம், பிராமணர்கள் நிறைந்திருந்த கோசல நாடு, தண்டபுத்தி, கனசூரன் ஆண்ட தக்கான லாட தேசம், மகிபாலன் ஆண்டு வந்த வங்க தேசம், முத்துக்குளிக்கும் கடலோரத்தில் உள்ள உத்தரலாடம், இப்படி பல வெற்றிகளை கண்டான் ராஜேந்திர சோழன். எனினும் மீண்டும் மானியக்கேடத்தை தாக்கலாம் என்று திட்டம் தீட்டிய பொழுது பல்லவராயனும் கிருஷ்ணராமன் பிரம்மதிராயனும் மேற்கே பல சிக்கல்கள் இருப்பதாக சொன்னதையும் செய்தி வந்ததையும் அடுத்து அத்திட்டத்தை கைவிட்டான் ராஜேந்திர சோழன். மானியக்கேடத்தை தன் தந்தை ராஜராஜ சோழனாலும் தன்னாலும் கைப்பற்ற முடியவில்லை என்ற கவலையும், தன் மகன் சோழகரனில் இருந்த தவிப்பும், மானியக்கேடம் கை நழுவி போன தவிப்பும் ராஜேந்திர சோழனை வாட்டி வதைத்தது. இவர்கள் மேற்கே புறப்பட தயாரான நேரத்தில்தான் இந்தியாவின் வடமேற்கில் இருந்து மற்றொரு படையெடுப்பு வந்து கொண்டிருந்தது. ஆம், அதுவே கஜினி முகமதின் படையெடுப்பாகும். கஜினி படையெடுத்து வந்து சோமநாதபுர கோவிலை இடித்து எரியூட்டி
கொள்ளையடித்து சென்ற துயரம் அப்பொழுது நடந்தேறியது. ஆனால் இது ராஜேந்திர சோழனின் கவனத்திற்கு வந்ததாக சான்றுகள் எதுவும் இல்லை. எனினும் தெற்கில் இருந்த இந்த குழப்பான நிலையை கருத்தில் கொண்டு மகனை இழந்த சோகத்தாலும் ராஜேந்திர சோழன் கங்கை நதிக்கரையோடு தன்னுடைய படையெடுப்பை நிறுத்தி கொண்டான். அவனும் அவன் 3 லட்சம் படை வீரர்களும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சையை நோக்கி புறப்பட தயாராயினர். தன் மகன் சோழகேரனின் இழப்பும் மானியகேடத்தின் வெற்றி கை நழுவி போன விதமும் ராஜேந்திர சோழனின் மனதில் அனல் தீயாய் வீசியது. தன் தந்தை ராஜராஜ சோழனுக்கு செய்த சபதம் நினைவுக்கு வந்தது. சில நிமிடங்களில் அவன் கண்கள் சிவந்தன. என்ன பதில் சொல்வது என்று மனம் கலங்கினான் ராஜேந்திர சோழன். மானியகேடத்தை கைப்பற்ற முடியவில்லை என்ற செய்தி ராஜேந்திர சோழன் தஞ்சையை வருவதற்கு முன்பே மானியகேட தோல்வியும் பேரனின் மரண செய்தியும் ராஜராஜ சோழனுக்கு வந்து சேர்ந்தது. ராஜேந்திர சோழன் போர் முனைக்கு சென்று பல மாதங்கள் கடந்தும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே பல மாதங்கள் இருந்தார். அவர் மனைவி பஞ்சமான் மாதேவி பல முறை அரண்மனைக்கு அழைத்தும் வர மறுத்தார் ராஜராஜ சோழன். ஒரு ஞாயிறு மதியம் ராஜராஜ சோழனின் மெய்காப்பாளன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனும் அவன் படை வீரர்களும் தஞ்சையை நெருங்கிவிட்டனர் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சென்றான். ராஜராஜ சோழன் சாந்தார அறையில் உள்ள ஓவியத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். விறுவிறுவென்று தஞ்சை கோவிலின் முதல் மாடத்திற்கு சென்றார். மேற்கு நோக்கி பார்க்கையில் பெரும் புழுதி படலத்துடன் பொங்கி வரும் காவேரியில் பல ஆயிரம் மனித தலைகள் மிதந்து வருவது போன்று இருந்தது ராஜராஜ சோழனுக்கு. 3 லட்சம் வீரர்களுடன் படைசூழ ராஜேந்திர சோழன் வந்து கொண்டிருந்தான். குதிரை கால்களின் குடம்படி சத்தம் வானத்தை பிளந்தது. சுமார் 4 மைல் தொலைவில் அவன் படைகள் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. எங்கு காணினும் புழுதி படலம். அவர் மனதிலும் முகத்திலும் ஒரே நேரத்தில் ஒரு கம்பீரம் வந்து போய் மறைந்தன. ஒரு வழியாக சில மணி நேரங்களில் தஞ்சை அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் ராஜேந்திர சோழன். அரண்மனையில் தன் தந்தை இல்லாத இருப்பது அறிந்தும் தன் தாயின் பஞ்சமா மாதேவிடம், அன்னையே, தந்தை எங்கே என்று கேட்டான். ராஜேந்திர சோழா, நீ மாபெரும் வெற்றிகளை கண்டாலும் உன் தந்தையின் மனதை வெற்றி காண்பது அரிது. 2 ஆண்டுகள் ஆகிறது உன் தந்தை அரண்மனை பக்கம் வந்து. உன் பெரிய அத்தை குந்தவையாரும் நானும் பல முறை அழைத்து மறுத்து விட்டார். முதலில் அவரை அரண்மனைக்கு அழைத்து வருவதை பாரும். தன் தாய் இப்படி கூறியதும் அவனுக்கு மனதில் ஒரு சலனம் வந்து போனது. தந்தையை பார்க்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு மனதில் ஒரு கணத்துடன் சென்றான். கோவிலின் நுழைவு வாயில் வலது பக்கம் இருக்கும் துவாரபாலகரின் அருகில் கல்வெட்டுகளை செதுக்கி கொண்டிருந்த தலைமை கற்கொள்ளரிடம், கொள்ளரே, கல்வெட்டுகளை ஆழமாகவும் அழகாகவும் பதிவாக நம் சோழ வம்சத்தின் பெருமைகளை, இன்னும் பல ஆயிரம் ஆண்டு இந்த கோவிலின் பெருமைகளையும் சோழர்களின் புகழும் பேசும்படியாக இருக்கட்டும். ஆகட்டும் ஐயா, அப்படியே செய்கிறேன். ராஜேந்திர சோழன் வருவதற்கு முன்பே தளபதி பல்லவராயனும் தலைமை படை தளபதி கிருஷ்ணராமன் பிரம்மதிராயனும் ராஜராஜ சோழன் உடன் இருந்தனர். ராஜேந்திர சோழன் கோவிலின் வாசலில் குதிரையில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான். பல்லவராயனும் கிருஷ்ணராமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராஜேந்திர சோழனின் குதிரை கனைத்தது. அது ராஜராஜ சோழனின் கவனத்தை அவன் பக்கம் திருப்பியது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகன் ராஜேந்திர சோழனை பார்த்த பூரிப்பு ராஜராஜ சோழனுக்கு இருந்தாலும் அவர் மனதில் ஏதோ குழப்பம் இருந்தது. அவன் நடையில் ஒரு கம்பீரம், பார்வையில் ஒரு தெளிவு. வா ராஜேந்திரா, 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கும் முன் உனக்கு தஞ்சையின் மாற்றம் எப்படி இருக்கிறது? நலந்தானே? நலந்தான் தந்தையே. பல வெற்றிகளை கண்ட உனக்கு சற்று ஓய்வும் நிம்மதியான உறக்கமும் தேவை என்றதும் ராஜேந்திர சோழனுக்கு சுருக்கென்று மனதில் முள் குத்தியது போன்று உணர்வு. மானியகேடத்தின் தோல்வி அவன் மனதில் ஒரு நொடி வந்து போனது. உங்களிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும் தந்தையே. பிறகு பேசிக்கொள்ளலாம் ராஜேந்திரா. உன் மகனை இழந்த தவிப்பால் உன் மனைவி வீரமாதேவி நிம்மதி இல்லாமல் இருக்கிறாள். உன் வருகை அவளுக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் அளிக்கட்டும் என்று அவன் தொடங்கிய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ராஜராஜ சோழன். ராஜேந்திர சோழன் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் ராஜராஜ சோழனின் சில அதிகாரங்களுக்கு ராஜேந்திர சோழன் கட்டுப்பட்டே நடந்து கொண்டார் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் இருவருக்கும் உண்டான கருத்து மோதலுக்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். மேலும் லெஸ்லி என்ற பெண் கல்வெட்டு ஆய்வாளர், இவர் யார் என்றால் கிழக்கு ஆசிய ஆய்வு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் ஆவார். இவர் சோழர் காலத்தில் பெண் தேவரடியார்களை பற்றி, அதாவது தேவதாசி பெண்கள் நிலை பற்றி ஒரு கட்டுரை தொகுப்பாக சோழர்களின் கல்வெட்டு குறிப்புகளை சேகரித்தவருக்கு ராஜராஜ சோழனின் படை தளபதி கிருஷ்ணராமன் பிரம்மதிராயனின் வம்சத்தினரை சந்திக்க நேரிட்டது.
அவர்கள் தஞ்சை பெரிய கோவிலின் மேல் தளத்தில் இருந்து ராஜராஜ சோழனை ராஜேந்திர சோழன் தான் மேலிருந்து தள்ளிவிட்டார் என்றும் அது அவர்கள் இருவருக்கும் நடந்த கருத்து மோதல்களின் உச்சம்தான் இந்த கொலை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் குடும்பத்தின் செவி வழி செய்தி என்று தனது டைரியில் உறுதிப்படுத்தியுள்ளார் லெஸ்லி. சரி, ஆரம்பித்த உரையாடலுக்கு வருவோம். ஒரு சில நாட்கள் ஆகியது, நாட்கள் வாரங்கள் ஆகியது, வாரங்கள் மாதங்கள் ஆகியது. தன் தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே இருப்பதை விரும்பாத ராஜேந்திர சோழன் அவரிடம் பேசி ராஜராஜ சோழனை அரண்மனைக்கு அழைத்து வரும் முடிவுடன் கோயிலுக்கு சென்றான். கோவிலின் மேல் முற்றத்தில் தலைமை தளபதி கிருஷ்ணராமனிடம் கோவிலின் வைக்கும் கல்வெட்டு குறிப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ராஜேந்திர சோழனும் பல்லவராயனும் குதிரையில் மேல் அமர்ந்து கோவிலுக்கு வருவதை மேல் முற்றத்தில் இருந்த ராஜராஜ சோழன் கவனிக்க தவறவில்லை. கிருஷ்ணராமனுக்கு சிறு புன்னகை அரும்பியது. விபரீதம் ஒன்று நடக்கப் போவதை வானில் சூழ்ந்த கருமேகங்கள் சொல்லாமல் சொல்லியது. சிறிது நேரத்தில் தஞ்சை கோவில் மேல் முற்றத்திற்கு ராஜேந்திர சோழனும் பல்லவராயனும் வந்து சேர்ந்தனர். வா ராஜேந்திரா, என்ன திடீர் விஜயம்? தந்தையே, நீங்கள் செய்வது எனக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. என்ன செய்தேன்? என்ன தவறிழைத்தேன்? ராஜேந்திர சோழன் கேள்வியை கேட்டதும் கிருஷ்ணராமனும் பல்லவராயனும் ஒரு நொடி அதிர்ந்து போனார்கள். நீங்கள் இந்த தஞ்சை கோயிலுக்குள்ளே சிறை இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. நான் இங்கு சிறை இருப்பதா யார் உன்னிடம் கூறினார்கள்? கிருஷ்ணராமா, நீனா? பல்லவராயா, நீயா? ராஜேந்திரா, நான் இங்கு சிறை இருக்கவில்லை, சிவனின் பாத கமலங்களில் இருக்கிறேன். நீங்கள் நான் மானியக்கடத்தின் கண்ட தோல்வியை மனதில் வைத்துத்தான் இப்படி செய்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. உன் வீண் கற்பனைக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ராஜேந்திரா. இங்கிருந்து 4 திசைகளின் பார். தஞ்சையின் அழகே, இதை வர்ணிப்பது எண்ணிலடங்காது. இந்த கோவிலை பார். சோழ சாம்ராஜ்யத்தின் அடையாளமாக திகழப் போகிறது. இதெல்லாம் யாருக்காக? எனக்கு பிறகு இதனை கட்டி காக்கும் முழு உரிமையும் உன்னையே சேரும். இந்த ஆலயம் என் லட்சிய கனவுகளை அடைந்த முழு திருப்தி எனக்கு உண்டு. ஆனால் மானியக்கிடம்? சொல்லுங்கள் தந்தையே, மானியக்கிடம் அதுவும் உங்கள் லட்சிய கனவுகள் ஒன்றுதானே? ஆம், இருந்தது, இப்பொழுது இல்லை. மழுப்பாதீர்கள் தந்தையே. ராஜேந்திரா, அப்புறம் ஏன் அரண்மனைக்கு வர மறுக்கிறீர்கள்? சங்கரகோட்டம், கலிங்கம், மதுர மண்டலம், ஒட்ட தேசம், பல நாடுகளின் வெற்றியை உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். மானியக்கிடம் கால சூழ்நிலை காரணமாக கை நழுவி போய்விட்டது. நான் மானியக்கிடத்திடம் தோல்வியடைந்து வரவில்லை, போரை நிறுத்தி கொண்டு வந்துள்ளேன். சொல்லுங்கள் தளபதியாரே என்றான் கிருஷ்ணராமனை பார்த்து. ராஜேந்திரா, நீ புரியாமல் பேசுகிறாய். புரிந்து கொண்டுதான் பேசுகிறேன் தந்தையே. நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே முடங்கி கிடப்பது மானியக்கிடத்தின் நான் கண்ட தோல்வியை நாட்டு மக்களுக்கு பறைசாற்றுவது போல் இருக்கிறது எனக்கு. ராஜேந்திரா! ராஜராஜ சோழன் கோபத்தில் முழங்கியதும் வானில் கருமேகங்களுக்கு இடையே மின்னலும் இடியும் சேர்ந்தால் போல் ஒரு நொடி முழங்கியது. ராஜேந்திரா, உன் பேச்சு அதிகம், ஆனால் வீண் பேச்சு அல்ல தந்தையே. ராஜராஜ சோழனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. கிருஷ்ணராமனும் பல்லவராயனும் என்ன செய்வது என்று திகைத்தார்கள். சொல்லுங்கள் தந்தையே, என் மகனின் இழப்பை விட உங்களுக்கு மானியக்கிடத்தின் வெற்றி தான் முக்கியமா? ராஜேந்திரா என்று அடிக்க கை ஓங்கிய ராஜராஜ சோழனை தடுத்தான், தவறிழைத்தான். அந்தோ பரிதாபம்! ராஜேந்திர சோழன் தடுத்த அந்த நொடியில் கால் இடறி பால்கனி கைப்படி சுவரில்லாத அந்த கோவில் மேல் முற்றத்தில் இருந்து கீழே விழுந்தார் ராஜராஜ சோழன். யாரும் எதிர்பார்க்காத அந்த நொடி பொழுதில் இந்த அசம்பாவிதம் நடந்தேறியது. 3 பேரும் திகதி போய் நின்றார்கள். அப்பா என்று கதறியபடி கீழே குதிக்கியிருந்த ராஜேந்திர சோழனை பல்லவராயனும் கிருஷ்ணராமனும் பிடித்து கொண்டார்கள். பிறகு சுதாரித்து கொண்டு மூவரும் கோவிலின் தரைத்தளத்துக்கு ஓடி வந்தார்கள். ராஜராஜ சோழன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அவர் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. கீழே இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு கதறினான் ராஜேந்திர சோழன். தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான், அலறினான். ராஜராஜ சோழனின் இடது கை ராஜேந்திர சோழனின் கன்னத்தை மெதுவாக தடவியது. அவரின் உதடுகள் ஏதோ முழுகியது. வார்த்தைகள் தடுமாறியது. மழைத்துளிகள் அவரின் முகத்தில் விழுந்து தெரித்தன. சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னனாக திகழ்ந்த சரித்திர புகழ் வாய்ந்த ராஜராஜ சோழனின் உயிர் பிரிந்தது தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்கள் சஜஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறந்துடாம ANS 24/7 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்கள் பிரதிபலிக்கட்டும். வணக்கம்.